வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. என்னது இது? வாங்கின ஒன்று கூட உருப்படியாக இல்லை. வாங்கினேன் செட் ஆக மாட்டேங்குது. தக்காளி வெங்காயம் வாங்கினேன். தக்காளி இன்றைக்கி 1 கிலோ 50 ரூபா. தக்காளி சுமாராக தான் இருக்குது. வெங்காயம் 1.5 கிலோ 50 ரூபா. தக்காளி விலை கம்மியாக இருந்துச்சு, வெங்காயம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்படியே உள்ட்டா இங்கே பாருங்க, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. சின்ன பசங்க எதிர்த்து வந்தால் என்ன ஆகுது? உருன்னு போகிறாங்க. இவங்கெல்லாம் போலீஸ்காரங்க விட்டுருவாங்க. தொப்பையும் துந்தியமா மொல்லமாக போவோம் பாருங்கள். என்ன தான் பூச்சி அது இருக்கா இதுக்கான்னு கேட்பாங்க. கேட்டாங்க நேற்று பள்ளிக்கரணை கூட்டு வரப்போ, அது இருக்கா இது இருக்கா எல்லாமே இருந்தோன்னு விட்டாங்க. பொறுமையாக நான் வந்து நின்றேன். ஸ்பீடாக போகிற ஆளுங்களும் விட்டுருவாங்க நம்ம ஆளுங்க. சரி, வண்டி மறுபடியும் ரிப்பேர் ஆகிடுச்சு. வண்டி சர்வீஸ் விட்டுருக்கேன். இதே என் பையன் வண்டி இப்போ நான் வச்சுருந்த மருமக ஓட்டுறாங்க. 2 நாளாக வண்டி செல்ஃப் எடுக்கலை. அது என்னமோ என்னமோ மோல்டரை 100 பேர் சொன்னாங்க. அது மாத்திரம்னாங்க. எவ்வளோ பாவம்னா 1600 ரூபா 1300 ஆகுனாங்க. நான் கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட என் வண்டிக்கு நான் வண்டி வாங்கினது 9 வருஷம் ஆகுது. 85,000 நான் வாங்கினேன் ஒரு 8-9 வருஷம் முன்னாடி. செலவு 80,000 பண்ணிடுவோம் போகிறது. 3000 2000 1000 500 ஏகப்பட்டது. இப்போது ஃபைனலாக என் தம்பி சொன்னான், பையன் சொன்னான், வண்டியே வேறு வாங்கப்பா. நான் வாங்கலாம்டா, காசு சேர்த்து வச்சு தான் கடன் மட்டும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நான் காசு சேர்த்து வச்சுக்கணும், கொஞ்சம் சேர்க்கணும், சேர்த்துட்டு அதை வாங்கிடுவேன் நான். ஓகே, நான் ஏகப்பட்ட செலவு வைக்குது. நம்ம ஒரு ப்ரோக்ராம் போட்டு தான் 3000 கிடைக்குதுன்னா முந்தானது போயிட்டு இருந்தேன். 2000 தருவாங்க, 3000 2000 வாங்கினோம் போன வாட்டி. அதில் தனியாக நம்ம வந்து 1000 ரூபா 1500 துண்டாக போயிடும். எல்லாருக்கும் அப்படி தான். நாம் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கும். ஸோ இப்போ தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருப்பு வாங்கி போயிருக்கேன். காலையில் சிக்கன் வாங்கி போட்டு 100 ரூபா சிக்கன் கொடுத்தேன். அது கிரேவி மட்டும் பண்ணிட்டு. சரி, என்ன பண்ணுறாங்க தெரியல. சூரியக்கு ரூமெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நாளைக்கு பர்த்டே அவனுக்கு. ரூமெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மறுபடியும் காமிக்கிறேன் வாங்க. ஆமாம் முருகன் ரூம் பார்க்குறீங்களா? ஏற்கனவே பொண்ணுடைய பார்த்துருங்க, பார்க்காதவங்க பாருங்கள். நாளைக்கு பர்த்டேக்கு ரெடி பண்ணியாச்சு. ஐயோ, ஃபோன் வருது அதுக்குள்ளே. என்ன சாப்பிட்ற சூரிய? சாப்பிட்ற ஃபோன் வருது, நான் பேசுகிறேன்.